கடவுளே 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 கடவுளே, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது கடவுளே. எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கண்டிப்பா நானும் ரகு கோயிலுக்கு வரும். பிரச்சனை எதுவும் இருக்கக்கூடாது கடவுளே 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 கடவுளே. சிஸ்டர் நோட் பண்ணிக்கோங்க. யா மேம். ஹார்ட் பீட் ரேட் 155 BPM. ஓகே. யா மேம். ஃபீட்டல் கார்டியா ஆக்டிவிட்டி பெர்சன்ட். CRL நோட் பண்ணிக்கோங்க. CRL ரேஞ்ச் 52 mm. ஓகே மேம். ஓய் அனு, சொல்லுங்கக்கா. என்ன தூங்கிட்டு இருக்க? அவ்வளோ டயர்டாவா இருக்கு? காலையில இருந்து எத்தனை ஸ்கேனு, எத்தனை பேஷண்ட்ஸு, இவ்வளோ பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே டயர்ட் ஆகல, உனக்கு டயர்ட் ஆயிட்டா ஒரே ஸ்கேனுக்காண்டி? ஓய் உன்னதாண்டி, கண்ணை திறந்து பாரு. என்ன மேடம் தூங்கி எந்திட்டீங்களா? 10 நிமிஷம் ஸ்கேனுக்கா தூக்கம் உங்களுக்கு? அக்கா ரகு மாதிரி கிண்டல் பண்ணாதீங்க. நீங்களும் தூங்கலாம் இல்லக்கா, கண்ணை தான் சும்மா மூடிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் ரகு மாதிரி கிண்டல் பண்றீங்க. அக்கா தம்பில அப்படிதான் இருக்கும் போல. என்னக்கா? ஏய், பேபி எந்த பிரச்சனையும் இல்லை தானே? ஓ, மேடம் பயத்துலதான் கண்ணை மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தீங்களோ? ஆமா. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே இருக்காங்க. நல்ல க்ரோத்தா இருக்கு. ஹார்ட் பீட் ரேஞ்சும் நல்லாவே இருக்கு. சரியா? பயப்படணும்னு எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக சாப்பிட இந்த டைம்ல. இனிமே தான் கரெக்ட் ஃபுட் எடுத்துக்கிட்டாதான் அவங்களுக்கு இன்டேக் கரெக்டா இருக்கும். ஓகே. வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. புரிஞ்சிச்சா? நான் பார்க்கலாமா? பார்க்கலாமே. குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்குறியா? அப்படியே உன் மேலே பாரு, மானிட்டர் தெரியுதா? சவுண்ட் கேட்டுச்சா? இதுதான் பேபியோட ஹார்ட் பீட். சவுண்ட் ஓகே, ஆனா எதுவுமே தெரிய மாட்டேங்குதே மேம். அந்த கீழோடி பாருங்க, ஒரு ரவுண்டா ஓவல் ஷேப்ல இருக்குல்ல, அதான். ஆமா. சரியா தெரியலக்கா. சரி இரு, ஜூம் பண்ணி காட்டுறேன். அனு இப்ப பாரு. அக்கா. சொல்லுங்க. அது உண்மையாவே என் பேபி தானா? அடிப்பாவி, நல்ல சந்தேகம். சூப்பர். இல்ல இல்ல, அப்படி கேட்கல. நீங்க எதுவும் கோவப்படாதீங்க. இப்பவே கையெல்லாம் இருக்கு குட்டியா, 5 விரல் ஃபிங்கர் மாதிரி. ஒரு காலும் தெரியுது. ஃபேஸ் கட் கூட ஜட்ஜ் பண்ணலாம் போல. இவ்வளவு பெருசாவா இருக்கும் பேபி? இவ்வளவு பெருசாலாம் இருக்காது பேபி, நான் ஜூம் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த உருவம் எல்லாமே உண்மைதான். சரியா? 11 to 12 வீக்ஸ்லயே பேபிக்கான ஹெட்டு, ஹேண்டு, லெக்கு இது எல்லாமே க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இந்த க்ரோத்து நீ சாப்பிட்ற ஃபுட் மூலியமாகவும் நீ எடுத்துக்கிற இன்டேக் மூலியமாகவும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அதுக்கப்புறமா தான் பேபி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி அவங்க வெளியே வர்றதுக்கான ஸ்டேஜில் இருப்பாங்க. அதுக்கு தான் 10 மாதம். அவங்க உருவாகி கை கால்லாம் வளர 2-2.5 மாதத்துலேயே போதும். அதுவே அவங்க உருவாகிடுவாங்க, கை கால் ஹெட்டு எல்லாமே. ஓகே. நல்ல சந்தேகமா? உன் பேபி தான். அடடடா, சிரிப்பை பாரு. உள்ள வர வரைக்கும் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருந்துச்சு. இங்க பாரு அனு, நீ பயப்படவே கூடாது. சரியா? உன் பேபியை நீ தான் கெட்டிமா பிடிச்சி வச்சுக்கணும். சும்மா சும்மா பயந்து அழுகிறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உள்ளே இருக்க பேபியும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் நம்ம எமோஷ்னல் ஆனால் உள்ளே இருக்க பேபிக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லவே இல்லை. நீ அழுதாலும் சரி, சிரிச்சாலும் சரி, நீ எப்படி இருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி பேபியும் அதோட மூட மாற்றிக்கும். நீ சோகமாகவே இருந்தனா பேபியும் சோகமாகவே தான் இருக்கும். சரியா? நீ நல்லா ஆக்டிவா, உனக்கு தோன்ற விஷயம், பிடிச்ச விஷயம் அதெல்லாம் பண்ணலாம். ஓகே. அப்போ இப்பத்துல இருந்தே காதெல்லாம் கேட்குமாக்கா? காது இப்பத்துல இருந்து கேட்காதானு, காது ஃபார்மா இருக்கும், ஆனா ஃபுல்லா ஃபார்மா இருக்காது. காது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும். சரியா? அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே இப்போதான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். பட் ஆனால் அது ஃபுல் ஃபார்ம்ல இருக்காது. அது 18 இல்லைன்னா 20 வீக்ஸ் ஆகும். 24 வீக்ஸுக்கு மேலே தான் உன் வாய்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஒரு 30 வீக்ஸ்க்கு மேலே ரகு வாய்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். யார் அதிகமாக பேசுகிறாங்களோ மூமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கெல்லாம் இன்னும் 20 வீக்ஸ் அபவ் இருக்கு. சரியா? அதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடு. பசிக்கலான்னு இப்படியே இருக்கக்கூடாது. நான் சாப்பிட்டா வாமிட் வருதுன்னு சொல்லிட்டும் அமைதியா இருக்கக்கூடாது. நல்லா தண்ணி குடிக்கணும். டீஹைட்ரேட் ஆயிடக்கூடாது இந்த டைம்ல. ஓகே? இவ்வளோ பெருசுனா அப்போ வெயிட் இருப்பாங்கல்லக்கா? ஐயோ அனு, இவ்வளோ பெருசுலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்கேன் காமிச்சல, உனக்கு தெரிஞ்சிச்சா? இல்லைல்ல, இது அல்ட்ராசவுண்டுன்றதுனால நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸ்கேன்ல. ஓகே. அதிகபட்சம் பேபியோட வெயிட்டு 7 to 8 கிராம்ஸ் தான் இருக்கும். கிராம்னா புரியுதுல்ல? ஒரு சவரன் வெயிட் எவ்வளோ இருக்கும்? ஒரு கம்மல்
9 கிராம்ஸ் 8 கிராம்ஸ், புரியுதா உனக்கு டிஃப்ரென்ஸ்? அவ்வளோதான் இருப்பாங்க பேபி. ம். ஸோ அவங்கள ஆரோக்கியமாக வளர்த்து கொண்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த டைமில் பிரெயின் டெவலப்மெண்ட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஹார்ட் பீட் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் நல்லா ஹார்ட் பீட் துடிக்கிற சத்தம்லாம் நல்லாவே கேட்க ஆரம்பிக்கும். ஓகே, பேபியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். நீ ஒழுங்காக சாப்பிட்டு ஃபுட் எடுத்துக்கிட்டா அவங்க நார்மலாகவே இருப்பாங்க. என்டி ஸ்கேன் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வீக் வா. உனக்கு லோ லைன் பிளசண்டாலாம் இல்லை, சரியா? பேபி நார்மலாக கரெக்டான பொசிஷனில் இருக்காங்க. ஸோ நீ எதுக்குமே ஃபீல் பண்ண வேண்டாம். எல்லா ஆக்டிவிட்டீஸும் நார்மலாக செய். பட் வெயிட் லிஃப்ட் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. ஒரு 2 months ஆகட்டும். 4 months ஸ்டார்டிங் கூட வேண்டாம். எண்டு இல்லைன்னா 5 monthsல கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லிஃப்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு எந்த வெயிட்டும் நீ தூக்க வேண்டாம். ஓகே? ஓய், காது கேக்குதா? உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சிரிப்பு? வேண்டாம், சொன்ன சிரிப்பீங்க. ஆ, பரவாயில்ல பரவாயில்ல. காலையிலேருந்து செம்ம டென்ஷன் வீட்டில். இங்கே வந்தோம் கிட்டத்தட்ட 30 பேஷண்ட் கிட்ட உட்காந்த இடத்த விட்டு எந்திக்காம பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். கடைசியாக உன்னை தான் முடிக்கிறேனே. ஸோ சொல்லு, காமெடி கேட்டு நானும் சிரிக்கிறேன். அது 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 வந்து பேபி ரகு மாதிரியே இருக்கு என்னக்கா? ஆமா ஆமாக்கா, ரகு மாதிரியே தான் இருக்கு. ரகு மாதிரி மூக்கு, கண்ணு, வாய் எல்லாமே ரகு மாதிரி தான் இருக்கு. குட்டி ரகு தான் உள்ள இருக்காரு. ஓகேவா? அக்கா கிண்டல் பண்ணாதீங்க. அனு, 7 to 9 கிராம்ஸ் 8 கிராம்ஸ் தான் இருப்பாங்கன்னு சொல்றேன். அது எப்படி ரகு மாதிரி இருக்கு? நீங்க இங்க இருந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கேன்ல பார்த்து சொல்லிட்டீங்க. ச்சே அனு, உன் கண்ணில் ஏதோ மாய மந்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசாம இந்த ஸ்கேன் சென்டர்ல அப்படியே மூடிட்டு வயிற்று பார்த்து கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறேன். எப்படி? அக்கா கிண்டல் பண்ணாதீங்கக்கா. ரகு கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சே, நான் சொல்ல மாட்டேனே. என்னால ஃபுட்டே எடுத்துக்க முடியலக்கா, தண்ணி கூட குடிக்க முடியல. காலையில எழுந்து தண்ணி குடிச்சாலே வாமிட் வந்துடுது. எம்டி ஸ்டொமக்கில் ஒரு வாட்டி குடிக்கும் போது அப்படிதான் அனு, உடனே வாமிட் வரும். சரியா? நீ உடனே மொத்தமாகவே குடிக்காம ஒரு கிளாஸ் வாட்டர் இருக்குன்னா ஒரு சிப் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சம் ப்ரீத்திங் எடுத்துக்கோ. அதுக்கப்புறமா இன்னொரு சிப் எடுத்துக்கோ. அந்த வாமிட் சென்சேஷன் கம்மியாக இருக்கும். சரியா? டேப்லெட்லேயும் உனக்கு வாமிட் சென்சேஷன் இருக்குன்னு சொன்னால நான் டேப்லெட்டும் சேஞ்ச் பண்ணி தரேன். அதை ஃபாலோ பண்ணு. நெக்ஸ்ட் ஸ்கேன் எடுத்துட்டு வரும்போது நான் உன்னை பார்க்குறேன். இப்போ 11 weeks 4 days ஆகுது. நான் செக் பண்ணும்போது எனக்கு அக்யூரன்ஸாக இதில் தெரியாது. ஸோ அதனால் நீ என்டி ஸ்கேன் நெக்ஸ்ட் வீக் எண்டு தேர்ஸ்டே இல்லை ஃப்ரைடேக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடு. ஓகே? ஓகேக்கா. அக்கா அது வந்து பேபியை ரகுவும் பார்க்கலாமா? ரகுவை கூப்பிடணுமா? இல்ல, வீட்டுல வச்சு ரொம்ப ஆசையை கேட்டுக்கிட்டே இருந்தாரா, சொல்லிட்டே வந்தாரு, அதான். சிஸ்டர், டாக்டர் ரகு என்னுடைய கேபின்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வர சொல்லுங்க. ஓகே மேம். டீட்டெயில்ஸை ரிசப்ஷன் கிட்ட கொடுத்துருங்க. அவங்க பில் பே பண்ணி வாங்கிப்பாங்க. நீங்க சாப்பிட போங்க. இன்னும் சாப்பிட போகல நீங்க? யா மேம். ஒரு பேஷண்ட் தானே, நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. ஓகே மேம். ஃபுட்டில் எதனா சேஞ்ச் பண்ணணுமா வாமிட் கண்ட்ரோலிங்க்கு? அதெல்லாம் எதுவுமே இல்லை. நோ, ஃபுட்டுலலாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. அது என்னன்னா, ப்ரெக்னன்சி லேடிஸ்க்குன்னு ஒரு சார்ட் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம ஹாஸ்பிட்டலில். அந்த சார்ட் நர்ஸ் தருவாங்க கண்டிப்பாக. அதில் இருக்க ஃபுட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணு, அதுவே போதுமானது. என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்றேன்ல உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கதவை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க திறந்து. டாக்டர் பார்த்தா எங்களை தான் திட்டுவாங்க. வெயிட் பண்ணுங்க, போகும்போதே சொல்லிட்டு தானே போனேன். உங்க பொண்ணு ஸ்கேன் ரூம்ல இருக்காங்க, மேம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, வருவாங்க, வந்து என்னன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. நீங்க தேவையில்லாத பண்ணீங்கன்னா எங்களுக்கு தான் திட்டு விடும். ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்க? ஐயோ கோவப்படாதம்மா, நான் எட்டி பார்த்தது அணுவ இல்ல, ரகு தம்பி இங்க இருக்க மாதிரி இருந்துச்சு, அதான் எட்டி பார்த்தேன். இப்படி உள்ள இருக்கும் போதுல எட்டி பார்க்க கூடாதுமா. எனக்கும் உங்ககிட்ட கோவப்படணும்னு அவசியம் இல்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. டாக்டர்ஸ் வேற யாராச்சும் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, ப்ளீஸ். என்னாச்சு சிஸ்டர்? சார் அது வந்து ஐயோ சாடா, அப்படிங்க வேற சரி டாக்டர் பழிய நம்மள அந்த பிள்ளை திட்டுவாங்க போதே, எதையாச்சும் சொல்லுவோம். அது ஒண்ணு இல்ல தம்பி, என் பிள்ளை இங்கதான் பாக்குறதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அதை கூட்டிட்டு போயிருக்காங்களாம் படம் பிடிக்கிறக்காண்டி. அது தெரியாம கதவை திறந்து நான் பாட்டுன்னு போயிட்டேன். அப்படியெல்லாம் போக கூடாதுன்னு இந்த பிள்ளை சொல்லி கொடுத்திருந்தது, வேற எதுவும் இல்ல. படம் பிடிக்கவா? சார் ஸ்கேனிங்க்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஓ, வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. சரிப்பா. ரேஷ்மா உள்ளதா இருக்காங்களா? இல்ல சார், மேம் தான் ஸ்கேன் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜெனிஃபர் மேம் லீவ் சார். நீங்க ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிருங்க, நான் உங்க கேபின்ல வெயிட் பண்றேன். சரிங்களா? நான் வந்திருக்கேன்னு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே சார். கடவுளே, முதல் குழந்தை தான் நினைக்கல,
ரெண்டாவது குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடணும். நல்லபடியா பிள்ளைய நல்லா இருக்குன்னு சொல்லணும் கடவுளே. நல்லபடியா பிள்ளை இருக்குன்னா மறக்காம கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் பிள்ளைய. கடவுளே, எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி நல்லபடியா பிறந்தா சரிதான். என் பொண்டாட்டினி தாண்டி செல்ல கொட்டி தாண்டி. அது வந்து ரகு, அது வந்து சும்மா இந்த சைடு ரிப்போர்ட் இருக்கான்னு பார்க்க வந்தேன். சரி ஓகே கிளம்புறேன். அடடடடே, இருங்க நாங்க பார்க்காத ரிப்போர்ட்டா? ம், உட்காருங்க. அக்காவை தெரியுதுன்னு வந்திருக்கீங்க, எல்லாம் தெரியும். அது வந்து தெரியும். நியூ இயருக்கு வரேன் அப்படின்னு சொன்னதும் தெரியும், வராம அவளை ஏமாத்துனதும் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? அங்கதான் ஒரு ஸ்பை வச்சிருக்கனே. பாட்டியவா? சே 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 சே, என் அத்தை பொண்ணு பிரியா. ஓ சரி சரி, அத பேசுறதுக்காண்டி தானே வந்திருக்கீங்க. ம், வெயிட் பண்ணுங்க, நடக்கும் கச்சேரி. என்ன ரகு இப்படி பயமுறுத்துனா எப்படி? அதுவும் இல்லாம என் மச்சான் அன்னைக்கு சம்பவம் பண்ணி விட்டுதான் கேள்விப்பட்டேன். செய்கையெல்லாம் எப்படி தரமா இருந்துச்சா? ஐயோ ரகு, அத சமாதானப்படுத்திட்டு தான் அப்படியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு சின்ன பிரச்சனை, வர முடியல. அதுக்குன்னு போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. 2 நாளா நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். மேடம் ரொம்ப கோவமா இருக்காங்க. என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. அதான் சரி நேர்லயே வந்து பாத்துட்டு போலாமேன்ட்டு வந்தேன். ஓ சரி சரி சரி, அது எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க அக்காவை விட இம்பார்ட்டன்டான விஷயம்லாம் நிறைய இருக்கும் போலியே. வரட்டும் வரட்டும், கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடுவோம் எங்க அக்கா முன்னாடி. ஐயோ ரகு, எதையாச்சும் போட்டு விட்டுறாதீங்க நீங்க வேற. சொல்ல மாட்டீங்களா உங்ககிட்ட? நீங்க சொல்லுங்க, சொல்லணுமா வேண்டாமா நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்ப நான் சொல்ல மாட்டேன். சரி சரி சொல்ல மாட்டேன். என்னாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க, என்னாச்சு? எப்போ அடிபட்டது? சொல்லவே இல்ல, ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்னாச்சு? எப்படி? எங்க நடந்துச்சு? எப்போ? ரகு 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 ரகு, பெரிசாலாம் இல்ல. வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச தூரம் வந்தோடனே வழுக்கி விட்டுருச்சு. லைட்டா வண்டியோட ஸ்கிட் ஆயிட்டேன், அவ்வளவுதான். முட்டில மட்டும் ஒரு சின்ன ஸ்கிராட்ச். ஸோ நான் அவங்க கிட்ட சொல்லல. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அவங்க கிட்ட சொல்லாதீங்க, சரியா? ம், அப்புறம் உங்க அக்காவை நான் ஏமாத்தலாம் மாட்டேன். அன்னைக்கு அடிபட்டு நடக்க முடியல, ப்ளீடிங் வேற கொஞ்சம் லைட்டா ஹெவியா இருந்துச்சா, வந்திருந்தேன்னா கண்டிப்பா மாட்டியிருப்பேன். 2 நாளா அதான் நேர்ல பார்க்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபோன் பண்றேன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, கட் பண்ணி விடுறாங்க. சரி இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, முட்டில தானே, அதான் ஃபேண்ட்டை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்தாச்சு. அதான் ஆளை பார்க்கலான்னு வந்தா நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. ஓ, அதுக்குதான் பொண்டாட்டி சாங்கோ. சரி சரி சரி, கண்டினியூ. அது எப்படி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி? சரி சரி, கண்டினியூ ரகு. அதுக்கு நீங்க இந்த உண்மையை சொல்லிடலாமே. உண்மையை சொல்லலைன்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க அக்கா பயங்கர டென்ஷன்ல இருக்கா, பாத்துக்கோங்க, கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. சொல்லிட்டேன் முன்னாடியே. நீங்க உண்மையை சொல்லிட்டு சரண் அடைஞ்சிட்டா கூட சின்ன சண்டையோட முடிஞ்சிரும். அடிபட்டிருக்குன்னு கொஞ்சம் பாவம் பார்த்து விட்டுருவா. அவனை நீங்க மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, வச்சு செஞ்சிருவா, பாத்துக்கோங்க. என் மேலேயே செம்ம கோவத்துல இருக்கா, பேச மாட்டேங்கிறா என்கிட்டயே. அதான் வேற வழி இல்லாம இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன கோவம் உங்க மேல? என் தம்பி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் உயிர், அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க. அக்கா தம்பிக்குள்ள சண்டையா? புதுசா இருக்கு. ஹலோ ஹலோ, புதுசுலாம் இல்ல, ரொம்ப பழசு. நாங்க 2 பேரும் நிறைய சண்டை போட்டுப்போம், வெளியே சொல்லிக்க மாட்டோம், அவ்வளவுதான். ஓ, சாரி கேக்குறக்காண்டி உட்காந்துருக்கீங்களோ? சேச்சே, இந்த சாரி மன்னிச்சிரு, காலில் விழுவேன் அப்படிலாம் இல்ல. மோஸ்ட்லி இருக்காது, எப்பயாச்சும் எக்ஸ்ட்ரீம் லெவல் போச்சுன்னா கேட்பேன். அதுக்காண்டி மெனக்கட்டுலாம் வருவேனான்னு கேட்டா அப்படி வர மாட்டேன். என் ஒய்ஃப் அனுக்கு ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதான் உட்காந்துட்டு இருக்கேன். ஓ, நீங்க உங்க பொண்டாட்டிக்கு வெயிட் பண்றீங்க, ஏன் பொண்டாட்டிக்கு இல்ல, அப்படிதானே? ப்ரோ நீங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க ப்ரோ. ஐயோ ரகு, என் தலையில மண்ணை வாரி போட்டுருவீங்க போலியே. நான் என்ன பண்ணேன் ப்ரோங்கிறீங்க? இங்க பாருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஓகே. இந்த ப்ரோலாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நீங்க ட்ராக்கையே மாத்தி விட்டுருவீங்க போலியே. நீங்க எனக்கு ப்ரோனா எப்படி? சரி சரி ஓகே, எனக்கு புரியுது. சார், சார் மேம் கூப்பிட்டாங்க உங்களை. அதோ வரேன். ஆனா சார், மேம் கூப்பிட்டது ரகு சார். வெயிட் பண்ணுங்க, வருவாங்க, திட்டுவாங்க, இன்னும் நேரம் இருக்கு. சார் மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வந்துட்டீங்கன்னு. சரி என்ன சொன்னாங்க? அவங்க பிஸியா இருக்காங்களா சார், அதனால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரகு, சரி இனிமே சிரிக்க மாட்டேன். அப்புறம் வேற என்னெல்லாம் சொன்னாங்க உங்க மேம்? வேற எதுவும் சொல்லல சார், பிஸியா இருக்குன்னு சொல்லிடு, பார்க்க முடியாதுன்னு சொல்ல சொன்னாங்க சார். உங்களை சீக்கிரம் வர சொன்னாங்க. மேம் லஞ்ச் பிரேக் போகணுமா?
நான் போறேன், நீங்க போங்க. தேங்க்யூ சார். ம். ஊத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன். நான் வேணா போய் ஹெல்ப் பண்ணவா? ஐயோ, உங்க ஹெல்ப் எனக்கு தேவையே இல்ல. நீங்களும் உங்க மச்சான் ஆதியும் பண்ற ஹெல்ப் ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். நானே என் ஆணியும் ஒன்னொன்னா எடுத்து எடுத்து வச்சுக்கிறேன். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க ரகு. ரேஷ்மாவை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணா ஐயோ வேண்டவே வேண்டாம். எனக்காண்டி நீங்க பேசவே வேண்டாம், நானே பேசிக்கிறேன். சரி, ஓகே, இதுக்கு மேல உங்க விருப்பம். நான் போயிட்டு என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் பாத்துட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. வேற வழி, வெயிட் பண்றேன். ச்சே, ஒரே வார்த்தையில இப்படி சொல்லிட்டாங்களே. சரி, ஒத்துக்கிறேன், அன்னைக்கு போகாதது என் தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. நியூ இயரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க, எல்லாம் ஓகே. ஏன் நியூ இயர்னு தான் கூட இருக்கணும்னு எந்த அவசியமே இல்லையே. வருஷம் ஃபுல்லா கூட இருக்க போறேன். அன்னைக்கு ஒரு நாள் பார்க்காம பேசாம இருக்க முடியாதா என்ன? ஒரு சின்ன விஷயத்தினால வர முடியல. யாராச்சும் வேணும்னே அவாய்ட் பண்ணுவாங்களா? இத புரிஞ்சுக்க வேண்டாமா? அதெல்லாம் சொன்னா புரிஞ்சுப்பான். புரிஞ்சுக்கிட்டா சரி. வாமிட்டிங் அதிகமா இருக்குல்லக்கா, அதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. வீட்லயும் பயப்படுறாங்க. நான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறதுனால ஏதாச்சும் பேபி வெயிட் கம்மியா பிறந்துறது அந்த மாதிரி இஷ்யூஸ் வருமோன்னு. நான் தான் ஸ்கேன் பார்த்துட்டு தெளிவாக சொல்லிட்டேனே, பேபியோட growth நல்லா இருக்குன்னு சொல்லி. என்டி ஸ்கேனில் தான் உனக்கு போன வாட்டி ப்ராப்ளம் ஆச்சு. அதுவும் ஒரு சில விஷயத்தினால தான், இல்லைன்னா பேபி நார்மலாகவே இருந்திருப்பாங்க. சரியா? நீ என்டி ஸ்கேன் எடுத்துட்டு வா, நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக நல்லபடியாக தான் இருக்குது பேபி growth எல்லாமே. நான் இது ஸ்கேனில் பார்த்த வரைக்கும் ஒரு வாட்டி நீ வெளியே ஸ்கேன் எடுத்துட்டு வந்துரு. சரியா? ஓகேக்கா. ரேஷ்மா, உள்ள வா ரகு. வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரிகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா. என்ன சார், உங்க குழந்தைய பார்க்கணும்னு சொன்னீங்களே, தெரியுதா? குட்டி குட்டி காலு, குட்டி குட்டி கை, ஹெட் இப்பதான் growth ஆயிருக்கு. மற்றதெல்லாம் என்டி ஸ்கேன்ல தான் பார்த்தா தான் தெரியும். கீழே இருக்க ஃப்ளூயிடும் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் என்டி ஸ்கேன்ல தான் கிளியரிட்டி கரெக்டாக இருக்கும். இந்த அல்ட்ராசவுண்டுன்றதுனால இமேஜ் வேணா நம்ம பார்த்துக்கலாம். பட் ஆனால் எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாம் என்டி ஸ்கேன்ல தான் கரெக்டாக இருக்கும். ஸோ என்டி ஸ்கேன்ல பார்த்துக்கலாம். மற்றபடி உங்களோட பேபி நல்லா தான் இருக்கு சார். ஓகேங்களா சார்? என்னடா அழுகிற குழந்தை மாதிரி பைத்தியம்? ஒண்ணும் இல்ல, அழுகலாம் இல்ல. ஏது நீ அழுகல, இதை நான் நம்பணும், அப்படிதானே? பக்கி முஞ்ச பார்த்தாலே தெரியுதே, தார தாரைய கண்ணீரோட தான் கொட்டிக்கிட்டு நிக்குதே. அழுகாத லூசே, தேவையில்லாம என்ன அழுதுட்டு இருக்க பைத்தியக்காரா? பேபி எப்படி இருக்கு? உன் பேபி ரொம்பவே ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருக்காங்க. பயப்பட வேண்டிய பிரச்சனை எதுவுமே இல்ல. எத்தனை வாட்டி கேப்பீங்க புருஷனும் பொண்டாட்டியும்? எனக்கு பயங்கரமா பசிக்குது, ஒத்தைக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வரேன். 2 பேரும் இங்கே படுத்துக்கிட்டு இருக்கணும்னா படுத்துக்கிட்டு இருங்க. அவ்வளவுதான், ஸ்கேன் முடிஞ்சிட்டு. அனு, பொறுமையா எழுந்திக்கோ. எந்தின்னு சொன்னா போதுமா? தூக்கி விடு, வா, நான் போறேன். குட்டி பாப்பாவா இருக்கு ரகு. 7 இல்லைன்னா 9 கிராம் தான் இருக்குமா. எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. சொல்ல போனா ஒரு இயரிங் கம்மலோட வெயிட் தான் இருக்குமா. அப்ப எப்படி குட்டி காலா இருக்கும்? என்ன குட்டி கையே, குட்டி உடம்பு, ரொம்ப குட்டி தலையா இருக்கும். அதுல காதெல்லாம் இப்ப வளர ஆரம்பிச்சிருக்குமா. ஆனா 20 வாரத்துக்கு மேலதான் கேக்குமா. 24 வாரத்துக்கு மேல நான் பேசினா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுமா ரகு. அதுக்கு மேல நீங்களும் பேசும்போது உங்க குரலும் தெரியுமா? தெரியுமா? பைத்தியம், நான் டாக்டர் தாண்டி. டாக்டர் தான், அடுத்தவங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஆனா இது நம்ம குழந்தை இல்ல. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் குட்டியா. அது ஃபர்ஸ்ட் கட்டும்போது தெரியவே இல்லை, ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி கட்டுறாங்க, நல்லா பெருசா பேபி மாதிரி இருக்கு. அப்ப இவ்வளவு பெருசா இருக்குமான்னு கேட்டா இல்ல அப்படிங்கிறாங்க. இவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா ரகு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான், கண்டிப்பா நம்ம பேபி நம்ம கிட்ட வந்துரும். அனு, சாரி எல்லாத்துக்கும். நான் மெடிசன் வாங்க போகணும், நான் போறேன். இரு, நான் தூக்கி விடுறேன். இல்ல நானே எந்திப்பேன். அனு, அனு சாரி. அனு, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லதானமா? இது கேட்டுக்கிட்டே இருக்கு, இழிச்சுக்கிட்டே இருக்கா, என்னன்னு சொல்லி. என்னம்மா பிரச்சனை இருந்தா இப்படிதான் சிரிச்சிட்டு இருப்பேனா? எந்த பிரச்சனையுமே இல்ல, புரிஞ்சுக்கிட்டா? குழந்தை ரொம்ப 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 ஆரோக்கியமா இருக்காங்க. போதுமா? ஒரு ஸ்கேன் மட்டும் வெளியே பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்க, மாத்திரை மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். பயந்துகிட்டே இருந்தேன் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. டேப்லெட் மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா, அதை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடலாம். சரிடி, கிளம்பிடுவோம் அப்போ. அனு, அனு மாப்பிள்ள
சரி நீ மாத்திரை சீட்டை கொடு, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். காசு எதுவும் பே பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க மெடிக்கல்ல இன்ஃபார்ம் பண்ணிருங்க, சரிங்களா? காசு கையில இருக்கு. ஆமா நீங்க எடுத்துட்டு வந்தீங்களே, ஆ, இந்த 2000 வச்சு பே பண்ணுங்க. 2000க்குள்ளதான் இருக்கும். சரி அனு. அத சொல்றல, காசு எதுவும் பே பண்ண வேண்டாம்னு. ஹாஸ்பிட்டல்ல நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நம்மளே பே பண்ண எப்படி? இல்ல நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்ல. அது நீங்க போங்க அத்தை. சரி தம்பி. அனு, எதுக்கு இந்த தேவையில்லாத சென்டிமெண்ட்லாம்? மறுபடியும் வேதாள முருங்க மரம் ஏறிட்டு. ஆ? ஓய், என்ன ஓவரா பண்ற? கொன்னுருவம் பத்துக்கோ. நான் ஒன்றும் ஓவராலாம் பண்ணல, கரெக்டாக தான் பேசுறேன். இங்க பாருங்க, நீங்க ஒன்றும் எனக்குலாம் செலவு பண்ண வேண்டாம். நான் என் செலவை நான் பார்த்துப்பேன். சரி பாத்துக்கோ, யார் வேண்டாம்னு சொன்னா? அப்ப இப்ப எதுக்கு குடுக்கறேன்னு சொன்னீங்க? எங்க அம்மா முன்னாடி சும்மா நடிக்கிறீங்களா? ஹலோ ஹலோ, அவங்க இருக்கும்போது இவங்க இருக்கும்போது நடிக்கணும்ல இந்த ரகுக்கு எந்த அவசியமும் இல்ல மேடம். நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான். தப்புன்னு தோணுச்சுன்னா தப்பு, சரின்னு தோணுச்சுன்னா சரி, அவ்வளவுதான். கொஞ்சம் முன்கோபக்காரன். மத்தபடி பொண்டாட்டி சொல்ல கேட்காமலாம் இருக்க மாட்டேன். பொண்டாட்டி தான் முக்கியம்னு நினைக்கிறவன். இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. இப்ப எதுக்கு எக்ஸ்ட்ரா மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க வந்து? இல்ல சொல்லி வைக்கிறேன். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருங்க. வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரகு, இங்க பாருங்க, நான் உங்க கேஷ திருப்பி கொடுத்துருவேன், நீங்க வாங்கிக்கணும், அவ்வளவுதான். உனக்கு பண்ற செலவுக்கு நான் பே பண்ணனா ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது என் செல்லோ குட்டிக்கு, ஐ மீன் என் வயித்துல இருக்குல்ல என் குழந்தை, என் குழந்தை. நான் செலவு பண்றேன். செலவு பண்ணக்கூடாதுன்னா எதுவுமே இல்லையே. சொன்ன செலவு பண்றேன், உனக்கு என்ன? என் குழந்தைய நான் தான் பாத்துக்கணும். என்னடி செல்லம், என்னடி பட்டு. போதும் போதும், ரொம்ப தான். ஆமா, உடனே ஆரம்பிச்சிடாதீங்க பட்டு செல்லும் வெள்ளம்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கீங்களா? உன்னை கொஞ்சம் தான் நான் ரெடியா இருக்கனே. எது? என்ன கொஞ்சங்கன்னு தானே சொன்னேன். ஹலோ, அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல. ஓவர் இமேஜினேஷன் வேண்டாம். ஆமா. ஏமாத்துற மாஃபலே, இருக்குடி உனக்கு ஒரு நாள். பொடி. என்ன சொன்ன? போய் சாப்பிட போறேன், நீயும் வரியான்னு கேக்குறதுக்கு வந்தேன்னு சொல்ல வந்தேன். வேற எதுவும் சொல்லலையே. இருக்கட்டும், வச்சுக்கிறேன். ஐயோ, நான் கல்யாணமே பண்ணிட்டேன், நீ என்ன வச்சுக்கிறாங்கிற? பழைய காமெடி வேண்டாம். பழைய காமெடினாலும் நல்லா இருக்கும். போயா போ, போய் வேற வேலை இருந்தா பாரு. வந்துட்டான். எது டாவா மொவல? என்னது? மாவு எதனா வாங்கி தோசை சுடணுமான்னு புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு மார்க்கமா தாண்டி இருக்க. கொஞ்ச நாளா வச்சுக்கிறேன், இருடி உன்ன வச்சுக்கிறேன். இப்பதான் சொன்னீங்க கல்யாணம் பண்ணிட்டேன்னு, இப்ப என்னவா? கல்யாணமும் பண்ணிப்பா, வச்சுக்குவேன். அது ஏன் இருப்போம், உனக்கு என்ன? அப்புறம் இன்னொரு விஷயம். உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல, நான் பேச மாட்டேன். அப்ப இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா? என்ன? சரி பரவாயில்ல, நீ கேட்காத, நான் என் பொண்ணு கிட்ட பேசிக்கிறேன். இங்க வேண்டாம் ரகு, நீங்க சும்மா சும்மா இதே மாதிரி சொல்லாதீங்க. பையனா இருக்கிற கூட வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க சொல்லி சொல்லி எனக்கும் அவன் தான் வருது. நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ரகு, அமைதியா இருங்க. நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நீங்க எதுக்கு என்ன கன்ஃபியூஸ் பண்ணி இப்படி மாத்தி சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பொண்ணு தோணுதா நீங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன்னா என் பையன் இதை சொன்னா அதை சொன்னான்னு சொல்லி நீங்க மட்டும் எதுக்கு இப்படி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க கிட்ட? அடியே, ஏன்னா என் பொண்ணு உன் வயத்துல தானே இருக்கு. அப்ப என் பொண்ணு கிட்ட தானே பேச முடியும். என்ன ரகு வேண்டாம், நீங்க ரொம்ப என்ன கடுப்பேத்துறீங்க. கடுப்பாவுதா? ஆவு. சரி, என் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். தங்கக்குட்டி, இன்னைக்கு உன்னுடைய பாட்டி, ஐ மீன் எங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஈவினிங் போறோம். நாளா வரமாட்டேன், என்னால வர முடியாது. நான் வரமாட்டேன் யாரு கூடயும். ஐயோ செல்லம், நம்ம அவங்கள வரீங்களா இல்லையான்னு கேக்கல, போறோம்னு சொல்றேன். இன்கேஸ் வரலன்னு வச்சுக்கியேன், எங்க போனாலும் சரி அலேக்கா தூக்கிட்டு போகப்படும், பாத்துக்கோங்க. நான் எங்க அம்மா கூட போறேன். காலையில வந்தார்ல ஆட்டோ டிரைவர், அவர் வராரு. நான் போறேன். இங்க பாரு, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காத. அதுக்கப்புறம் நானும் வருவேன், அப்புறம் உங்க சதி பாத்துக்கோ. இங்க பாருங்க ரகு, நான் நேத்தே சொல்லிட்டேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு. அங்கெல்லாம் நான் வரல, வருவேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு சைடு எதனா திட்டுவீங்க, உங்க அம்மா உடனே சின்சான் போடுவாங்க. என்னால வர முடியாது. நான் எதுக்கு வரணும் உங்க வீட்டுக்கு? முதல்ல வந்தா என்ன, வரலன்னா என்ன நடக்குது? ஒண்ணும் இல்லல, விட்டுங்க. என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ரகு. நான் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன டிஸ்ட்ராக்ஷன் பண்றீங்க நீங்க போங்க. செல்லக்குட்டி, நீ வரதானே? ரகு வேண்டாம். ஏய், நான் என் பொண்ணு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்னடி பிரச்சனை? கொடுமைப்படுத்துறியா நீ? செல்லம், அப்பாக்கு ஒரு 4 மணி வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, சரியா? அப்ப அந்த வேலையை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க தேடி வந்துருவேன். நானும் உங்களை பார்க்க மாட்டேன். நான் வந்து பாக்குறேன்டி என் சொல்ல கொட்டியே. அப்படிதான் அப்பப்போ கொஞ்சம் அப்படி இப்படின்னு மரக்கண்டு பேசுவாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, என் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். தங்கம்,
அப்ப ஈவினிங் வரேன். நம்ம 2 பேரும் பாட்டியை பார்க்க போவோம். ரகு வேண்டாம். எனக்கு வேணுமே. சரி, பார்த்து பத்திரமா போகணும். ஆட்டோ அவர்கிட்ட தெளிவா சொல்லி பிரெக்னண்டா இருக்கேன், ஸோ வண்டியை பொறுமையா ஓட்டணும் அப்படின்னு. இல்லை நானே கூட கூட்டிட்டு வந்து விடுறேன். நீ அது வரைக்கும் அம்மா வீட்டில் இரு, ஈவினிங் கிளம்பிடு. நம்ம பாட்டியை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போறதுனாலும் ஓகே, இல்லைன்னா உங்க அம்மா வீட்டில் ட்ராப் பண்றேன். ம்? இங்க பாருங்க, நான் உங்க கூட வர மாட்டேன். நான் வரவே மாட்டேன். நீங்க தேவையில்லாம வந்து அசிங்கப்படாதீங்க. ஹலோ டார்லிங், அத நீங்க சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் நீங்க என் கூட வருவீங்கன்னு. வரலனாலும் தூக்கிட்டு வர போறோம். யார் இருந்தாலும் பரவாயில்ல, நானே தூக்கிட்டு வருவேன். அதையும் நானும் பாக்குறேனே. பாரு பாரு.